நேற்று நடந்த மாநாடு வரலாறு படைக்கின்ற ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. தோல்வியில் அமைந்த மாநாடு தற்பொழுது வெற்றியடைந்திருப்பதாக கூறும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சில் கரிய பூசும் விதமாக இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். பலாயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து திமுகவினர்கள் தற்பொழுது செய்த காரியம் தமிழக மக்கள் காரி துப்பும் வகையில்தான் அமைந்திருக்கிறது. நிக்ஜாம் புயலின் காரணமாக தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு காரணமாக மிகப்பெரிய அளவில் கஷ்டத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆனால் சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரே நாளில் உணவு வழங்கப்பட்டது தற்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இவர்கள் கூறுவது முற்றிலுமான பொய்யான தகவல்தான். ஏனென்றால் 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கியதாக கூறும் நிலையில் எதற்காக உணவு கிடைக்காமல் சமையல் அறைக்கு சென்று திமுகவினர்கள் பிரியாணி அண்டாவை தூக்கி செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்குமா? தற்பொழுது இவர்கள் செய்யக்கூடிய அவர்களது சுயநலத்திற்கான இந்த சேலம் மாநாடு நிக்ஜாம் புயலின் காரணமாக செய்திருந்தால் நிச்சயமாக மக்கள் இவர்களை போற்றியிருப்பார்கள். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களும் பித்தலாட்டங்களும் தற்பொழுது மோசடித்தனங்களும் சேலம் இளைஞரணி மாநாட்டின் மூலமாக வெட்டு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இதை மறைப்பதற்காக வெற்றி மாநாடு என்று கூறி மீண்டும் திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு முட்டுக் கொடுக்கும் வகையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி வருவதாக இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.